புதுக்கோட்டை மாவட்டம் திருக்கோகர்ணம் பாலம் நகர் அடுத்த பள்ளத்தி வயலில் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் நயினார் நாகேந்திரனின் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற யாத்திரை நிறைவு விழா நடைபெற்றது. இந்த பாத யாத்திரை நிறைவு விழா பொதுக்கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்று பேசினார். அப்போது நயினார் நாகேந்திரனை மாநில தலைவர் என்று கூட பாராமல் மேடையில் வைத்தே நீ பேசாதே, மொழிபெயர்ப்பாளரை வரசொல் என திட்டி அனுப்பியுள்ளார். உடனே நயினார் நாகேந்திரன் பேச்சை நிறுத்தியது பரபரப்பை கிளப்பியுள்ளது. இந்திய உள்துறை அமைச்சர் மாண்பு அமித்ஷா அவர்கள் இப்பொழுது டிரான்ஸ்லேட்டர் को बुला लो जरा. பொதுவாகவே பாஜகவில் நயினார் நாகேந்திரனுக்கு மதிப்பு மரியாதை இல்லை. அவரை பாஜக தலைவராக கட்சியும் கட்சி தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. தமிழக பாஜகவிற்குள் அண்ணாமலை விசஸ் நயினார் நாகேந்திரன் என்ற போர் நடந்து வருகிறது என பலரும் கூறுகின்றனர். இந்நிலையில்தான் 2026 தேர்தல் பரபரப்புகளுக்கு இடையேயும் தொடர்ந்து அரங்கேறி வரும் நயினார் அண்ணாமலை இடையிலான பனிப்போர் கமலாலயத்தை அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளது. தமிழக பாஜக மாநில தலைவர் பதவி பறிக்கப்பட்ட பிறகு ஆலோசனை கூட்ட புறக்கணிப்பு, தனியாக ஆர்ப்பாட்ட அறிவிப்பு, பேட்டி, சொந்த கட்சி தலைவர்களுக்கு எதிராகவே சமூக வலைதள போர் என அண்ணாமலை சடுகுடு ஆடி வருவதாக சர்ச்சைகள் எழுந்தன. இந்த நிலையில் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என கிளம்பியிருக்கும் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கும் அண்ணாமலைக்கும் இடையிலான அண்மைக்கால வார்த்தை மோதல் கமலாலயத்தில் கலேபரத்தை கூட்டி வருகிறது. இதனைத் தொடர்ந்துதான் புதுக்கோட்டையில் நடந்த யாத்திரை நிறைவு விழாவில் அமித்ஷாவும் நயினார் நாகேந்திரனை மதிக்காமல் மேடையில் மைக்கில் வைத்தே தட்டியது நயினார் ஆதரவாளர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அமித்ஷாவிடம் திட்டு வாங்குவது பாஜகவினருக்கு இது ஒன்றும் புதிதல்ல. ஏனெனில் ஏற்கனவே விழுப்புரத்தில் நடந்த பரப்புரை கூட்டத்தில் அமித்ஷா உரையாற்றினார். ராஜா அதனை மொழிபெயர்த்தார். அப்போது 2G, 3G, 4G ஆகியவை தமிழகத்தில் உள்ளன என பேச அதை தவறாக மொழிபெயர்க்கவே அதை உணர்ந்து கொண்டு அமித்ஷா சுட்டிக்காட்டினார். மீண்டும் அவர் தவறாகவே மொழிபெயர்க்க, நீங்கள் மீண்டும் தவறாக மொழிபெயர்க்கிறீர்கள், இதை நானே சொல்லிக் கொள்கிறேன் என கூறியிருந்தார். மேலும் அமித்ஷா சொட்டு நீர் பாசன திட்டங்கள் நிறைவேற்றியிருப்பதாக பேசினார். இதை அப்படியே மொழிபெயர்க்கிறேன் என்ற பெயரில் சிறுநீர் பாசனம் என்று ராஜா கூறியது நகைப்புக்கு உள்ளானது. இந்நிலையில்தான் ராஜா தொடங்கி பாஜக தலைவர் நயினார் வரை அமித்ஷாவிடம் தொடர்ந்து திட்டு வாங்கி வருவதும் குறிப்பிடத்தக்கது.